ரைட்டர் சந்திர சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கூலி படத்துக்கும் விக்ரம் படத்துக்கும் ஒரு இன்டர்லிங்கான ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அமீர் கான் சார் வந்துட்டு கண்டெய்னர் முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க உடம்புல நிறைய டேட்டூஸ் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது ரோலெக்ஸ் படத்தை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன சர்ப்ரைஸ்னால் மைட் பி இந்த படம் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டலோன் படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இந்த படமும் எல்சியூவில் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இது ரெண்டுத்தில் என்ன வேணாலும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா ஐயோ இது என்ன எல்சியூவில் கனெக்ட் ஆகுமா இல்லைனா ஒரு தனி படமாக இருக்க போதான்னு சொல்லிட்டு சீரியஸாக வந்துட்டு ஒரு ஹைப் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ விக்ரம், லியோ, கூலி இது எல்லாமே வந்துட்டு ஒரு இன்டர்லிங்காக கனெக்ட் ஆனால் அப்போ எத்தனை ஹீரோஸ் இந்த படத்தில் இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஜஸ்ட் வாவாக இருக்குல்ல. அண்ட் இந்த படத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. என்னென்னா ஸோ இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப் இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு மொக்கையாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு ஆமாம் ட்ரைலருமே வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது, ஸோ மைட் பி வந்துட்டு மொக்கையாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் இந்த படத்துக்கு ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ட்ரைலரை மொக்கையாக போட்டுட்டு படத்தை மாசாக காட்ட போகிறாங்களோ, கெத்தாக வேறு லெவலில் காட்ட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்குமே இந்த தேர்ட் ஆப்ஷன் தாங்க தோணுது. ஏன்னா நம்ம ரஜினிகாந்த் சாருமே வந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களாம் சொல்கிறத வச்சு பார்க்குறது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு சீரியஸாகவே அவ்வளோ ஹைப் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இன்னுமே வந்துட்டு படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. மெயினாக வந்து ரஜினிகாந்த் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஐயோ எனக்கு டிக்கெட் கிடைக்கல, எப்படியாவது எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்க, நானாச்சும் போய் படம் பார்த்துட்டு வரேங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா புக் மை ஷோவாக இருக்கட்டும், எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலுமே ஹவுஸ்ஃபுல் தான் வருது. எந்த இடத்துலையும் ஒரு சீட்டு கூட கிடைக்கலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு சைடு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கூலி படத்துக்கு அத்தனை பேர் வந்துட்டு அவ்வளோ ஆர்வமாக இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு டே எனக்கு எப்படியாவது டிக்கெட் வாங்கி கொடுறான் மச்சான், டே எனக்கு எப்படியாவது டிக்கெட் வாங்கி கொடுறான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி தெரிஞ்சவங்களுக்குலாம் கால் பண்ணி கேட்குறாங்க. அண்ட் அதே மாதிரி கைதி 2 படத்தோட ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு சாருமே என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபோன் பண்ணி எனக்கு எப்படியாவது ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே வந்துட்டு ஃபோன் எடுக்கல. ஸோ இது ஆக்சுவலி ஃபன்னாக தான் வந்துட்டு எஸ்ஆர் பிரபு சார் சொல்லியிருக்காரு. ஸோ யாருமே வந்துட்டு ஃபோன் எடுக்கல. நானும் உங்களை ஒரு நாள் பார்த்துக்கிறேன், என்கிட்ட ஒரு நாள் நீங்கள் டிக்கெட் கேட்டு வருவீங்களா, அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை கிட்டத்தில் தான் இருக்குது, கண்டிப்பாக அப்போ நீங்கள் கால் பண்ண போது நானும் ஃபோன் எடுக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக சொல்லியிருக்காரு.